Dear 12th standard students, நான் உங்கள் மெட்ரோ கருணாகரன். பரபரப்பாக படிச்சுட்டு இருப்பீங்க. மேக்ஸ் எக்ஸாம் லாஸ்ட் டார்கெட்னு படிச்சுட்டு இருப்பீங்க. கம்ப்யூட்டர் சயின்ஸ் பிள்ளைகளுக்கு கடைசி எக்ஸாமை மேக்ஸை முடிச்சுட்டு ஒரு ஹாப்பியான ஒரு மூடுக்கு வர போகிறீங்க. 12th ஸ்டாண்டர்ட் முடிஞ்சு போச்சுன்னு சொல்லிட்டு. ஆனால் பயாலஜி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அதுக்கப்புறம் இன்னொரு எக்ஸாம் பயாலஜி இருக்குது. இருந்தாலும் மேக்ஸ் ரொம்ப தைரியமாக முடிச்சிட்டிங்க, ரொம்ப அருமையாக முடிச்சிட்டிங்க அப்படின்னா ரொம்ப பீஸ்ஃபுல்லாக பயாலஜியும் படிக்கலாம் நீங்கள். கம்ப்யூட்டர் சயின்ஸ் பசங்களுக்கு கடைசி எக்ஸாம் நல்லா முடிச்சுட்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அதற்காக நம்ம பல விதமான வீடியோஸ் போட்டுருக்கோம். டைம் மேனேஜ்மெண்ட் எப்படி பண்ணி படிக்கிறது, எப்படி சாம்பிள் கொஸ்டின் பேப்பர்ஸ் கொடுத்துட்டு எப்படி பார்க்கறது அப்படி எல்லாமே சொல்லிட்டு இருக்கிறோம். நம்ம சேனல் ஃபர்ஸ்ட்லேருந்து பார்த்தவங்க ஓரளவுக்கு ஐடியா கிடச்சிருக்கும் எப்படி மேக்ஸில் மார்க் ஸ்கோர் பண்ணலான்னு. இருந்தாலும் லாஸ்ட் மினிட்டாக ஒரு 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் சொல்லிட்டு உங்களுக்கு சாம்பிள் கொஸ்டின் பேப்பர்ஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஜஸ்ட் டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. ஒரு 2 மினிட்ஸ் இதில் இருக்கிற 1 மார்க் எல்லாத்தையும் டிக் பண்ணிக்கிட்டே வாங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 14-15 கொஸ்டின் புக் பேக் கொஸ்டின்ஸ் இருக்கும். ஒரு 5 கிரியேட்டட் இருக்கும். 15 புக் பேக் கொஸ்டின்ஸும் உங்களுக்கு நல்லா தெரியுதான்னு சொல்லிட்டு அப்படியே ஆப்ஷன்ஸை பார்த்து டிக் பண்ணிக்கிட்டே வாங்க. அதுக்கப்புறம் நான் கீ அப்லோட் பண்ணும். கீ பார்த்து நீங்கள் ஆன்சர் வெரிஃபை பண்ணிக்கலாம். இந்த கிரியேட்டட் கொஸ்டின்ஸ் மட்டும் கொஞ்சம் யோசனை பண்ணி நீங்கள் டிக் பண்ண வேண்டியதாக இருக்கும். இன்கேஸ் நீங்கள் 20 out of 20 இதில் ஸ்கோர் பண்ணிட்டீங்க அப்படின்னா புக் பேக் 1 மார்க்ஸ் ஓரளவுக்கு தரவு பண்ணிட்டீங்க, தைரியமாக நீங்கள் சாப்டர்ஸை படிக்கலாம் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கலாம். நீங்கள் இன்கேஸ் இதில் ஒரு 10 மார்க் அல்லது 12 மார்க் அந்த மாதிரி எடுக்கிறீங்கன்னா இன்னும் புக் பேக் 1 மார்க் இன்னும் நீங்கள் தரவு பண்ண வேண்டியதாக இருக்கும். இப்போ 15 கொஸ்டின்ஸ் கிட்டத்தட்ட புக்கில் இருக்கிற கொஸ்டின்ஸ் இருக்கும் உங்களுக்கு. மீதி மட்டும்தான் கிரியேட்டட் இருக்கும் உங்களுக்கு. ஒரு நல்லா பாருங்கள் கொஸ்டின்ஸு. இன்கேஸ் ஆல் கொஸ்டின்ஸ் நீங்கள் ரைட்டாக போட்டுட்டீங்க அப்படின்னா வேறு லெவல் ப்ரோ. நீங்கள் கவலைப்பட வேண்டாம். நீங்கள் பப்ளிக் எக்ஸாமுக்கு தைரியமாக நீங்கள் பாடின சாப்டர்ஸை முடிச்சுட்டு போயினே இருக்கலாம். இன்கேஸ் மார்க் குறைஞ்சிருந்தால் கொஞ்சம் புக் பேக் 1 மார்க்ஸ் காலையில் எந்த ஃபுல்லாக ரிவைஸ் பண்ணுங்கள். நைட் படுக்கும்போது ஒரு வாட்டி ரிவைஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. இதில் இருக்கிற 20 கொஸ்டின்ஸோடைய ஆன்சர்ஸோடைய கீயும் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அப்லோட் பண்ணுறேன். ஆன்சர்ஸை பார்த்துட்டு உடனடியாக உங்களோட சாப்டர்ஸை கண்டினியூ பண்ணுங்கள். இதிலே உட்காந்து இருக்காதீங்க. செல்லை எட்ட வச்சுட்டு உங்கள் வேலையை பார்க்க ஆரம்பிச்சிருங்க. சாப்டர்ஸை கம்ப்ளீட் பண்ணுங்கள். தேங்க்யூ.